வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்பெட்டி கடற்பரப்பில் பெருந்தொகையான பீடி இலைகள் கடற்படையினரால் கண்டுபிடிப்பு. 9ஆம் தர மாணவன் மீது 10ஆம் தர மாணவன் கத்திக்குத்து தாக்குதல். நாளை முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ள கிராம உத்தியோகத்தர்கள். யாழில் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட தாய், மாயமான மகன். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். மின் கட்டணத்தை குறைப்பதற்கு யோசனை. இலங்கையில் அறிமுகமாக உள்ள புதிய வரிகள். 5 நட்சத்திர விடுதியாக மாறப்போகும் இலங்கையின் சிறைச்சாலை. இனி விரிவான செய்திகள். கல்பெட்டி கடற்பரப்பில் பெருந்தொகையான பீடி இலைகள் கடற்படையினரால் கண்டுபிடிப்பு. சட்டவிரோதமாக கடல் வழியாக பீடி இலைகளை கடத்த முற்பட்ட போது அவை ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி நேற்றைய தினம் கல்பெட்டி உச்சமுனை கடற்கரை பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் சுமார் 120 கிலோ எடையுடைய பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் நடைபெறுகின்ற சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்ரீலங்கா கடற்படையினர் அடிக்கடி ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் கல்பெட்டி உச்சமுனை கடற்கரை பகுதியில் வடமேற்கு கடற்படை கட்டளை தளபதி தலைமையில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது குறித்த பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த 4 சாக்குகள் கண்டெடுக்கப்பட்டு சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது அதிலிருந்து சுமார் 120 கிலோ பீடி இலைகள் மீட்கப்பட்டுள்ளன. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட பீடி இலைகள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படும் வரை கடற்படையின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். 9ஆம் தர மாணவன் மீது 10ஆம் தர மாணவன் கத்திக்குத்து தாக்குதல். பயங்கொடை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் 10ஆம் தரம் படிக்கும் மாணவன் ஒருவரால் கத்திக்குத்துக்கு இலக்கான 9ஆம் தரம் மாணவன் வந்துபேட்டியலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வயங்கொடை காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒரே வகுப்பில் கற்கும் மாணவியுடனான காதல் உறவின் அடிப்படையில் இரு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாணவியின் வேறு உறவை அறிந்த 10ஆம் வகுப்பு மாணவன் 9ஆம் வகுப்பு மாணவனை பாடசாலையிலும் பாடசாலை முடிந்து பாடசாலைக்கு முன்பும் வைத்து தாக்கியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கத்திக்குத்துக்கு இலக்கான மாணவன் தோள்பட்டை பகுதியில் காயமடைந்த நிலையில் வட்டுப்பெட்டியால ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். நாளை முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ள கிராம உத்தியோகத்தர்கள். நாடளாவிய ரீதியில் கிராம உத்தியோகத்தர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. 2 நாட்கள் சுகையின விடுமுறையை அறிவித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய நாடளாவிய ரீதியில் கிராம உத்தியோகத்தர்கள் நாளையும் நாளை மறுதினமும் இவ்வாறு பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அந்த சங்கத்தின் செயலாளர் ஜெகத் சந்தரால் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாடளாவிய ரீதியில் சுகாதார தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழில் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட தாய், மாயமான மகன். யாழ்ப்பாணம் தெள்ளிப்பளை பகுதியில் வீடொன்றிலிருந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் பெண்ணின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தெள்ளிப்பளை பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அதேவேளை உயிரிழந்த பெண்ணின் மகனான 16 வயது சிறுவன் வீட்டிலிருந்து காணாமல் போயுள்ளதுடன் வீட்டின் சுவர்களில் இரத்தக்கரைகளும் காணப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண் தனது 2 பிள்ளைகளுடன் வசித்து வந்ததாகவும் கணவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் மகள் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அருகிலுள்ள வீட்டில் தூங்கச் சென்ற வேளை வீட்டில் தாயும் மகனும் மட்டுமே இருந்துள்ளனர். அயல் வீட்டில் தூங்கச் சென்ற மகள் மறுநாள் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது தாய் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ள நிலையில் தனது சகோதரன் வீட்டில் இல்லாததையும் அறிந்துள்ளார். அது தொடர்பில் அயல் வீட்டாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அயல் வீட்டார் காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் காணாமல் போன சிறுவனை தேடும் நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். மின் கட்டணத்தை குறைப்பதற்கு யோசனை. நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள
மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான யோசனை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் உணரும் தொகையால் கட்டணத்தை குறைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் உடன்படிக்கையின் பேரில் இந்த மின்சார சலுகை வழங்கப்பட உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி வீட்டுப்பாவனைக்கான மின்சார கட்டணம் 21.9% குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் இம்மாத நடுப்பகுதியில் மின்சார கட்டணம் மீண்டும் கணிசமான அளவில் குறைக்கப்பட உள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அறிமுகமாக உள்ள புதிய வரிகள். இலங்கையில் வரிகளை வசூலிப்பதற்காக அடுத்த ஆண்டு சொத்து வரி மற்றும் பரிசு வரி மற்றும் பரம்பரை வரியை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் வருவாய் நிர்வாக நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் மாநில வருவாயை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார விளக்க அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, 2027ஆம் ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக 15% கடந்து வருவாய் இலக்குகளை அடைவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. தனிநபர் வருமான வரிக்கு தனிநபர்களின் பதிவு கட்டாயமாக்குதல், அதிக சொத்துக்கள் கொண்ட பெரிய வரி செலுத்துவோர் மற்றும் வரி செலுத்துவோர் அலகுகளை வலுப்படுத்துதல், வருவாய் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை தகவல் அமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட வரிமுறையை ஒழித்தல் இது நிறுவனங்களின் வருவாய் நிர்வாக நடவடிக்கைகளை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 நட்சத்திர விடுதியாக மாறப்போகும் இலங்கையின் சிறைச்சாலை. போகம்பர சிறைச்சாலையை 5 நட்சத்திர விடுதியாக மாற்றுவதற்கு தனியார் முதலீட்டாளர் ஒருவர் முன்வந்துள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் தொன்மையை பாதுகாத்து அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். போகம்பர சிறைச்சாலையானது நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு 2014ஆம் ஆண்டு அபிவிருத்தி பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டது. அந்த அதிகார சபையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பெரிய கண்டி அபிவிருத்தி திட்டம் மற்றும் கண்டி நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இது மீள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சிறைச்சாலையின் பிரதான கட்டடம் காலனித்துவ கட்டடக்கலையை பாதுகாத்து மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான திறந்த மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளுடன் கூடிய வளாகத்தின் பொருளாதார பெறுமதியை அதிகரிப்பதே இத்திட்டத்தின் நோக்கங்களாகும். இதனை நகர அபிவிருத்தி அதிகார சபையின் மத்திய மாகாண பணிப்பாளர் EMSP ஏகநாயக்க கூறுகிறார். பிரதான சிறை வளாகம், வணிக வளாகம், உணவு நீதிமன்றம், அருங்காட்சியகம் மற்றும் சுற்றுலா விடுதிகளுடன் வணிக கட்டிடமாக உருவாக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட கண்டியில் உள்ள 3 மாடி போகம்பர சிறைச்சாலை இலங்கையின் 2வது பெரிய சிறைச்சாலையாகும். மேலும் இது ஒரே அடித்தளத்தில் கட்டப்பட்ட ஆசியாவிலேயே மிக நீளமான கட்டடமாகும். 138 ஆண்டுகள் செயற்பட்டு வந்த சிறைச்சாலை 2014 மூடப்பட்டது.